இன்னையில இருந்து 1000 வருஷம் கழிச்சு, அதாவது 3025ல் உலகம் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஃபியூச்சர் டெக்னாலஜி ரொம்ப ஸ்பீடா வளர்ந்துருக்கும். அதாவது ரோபோட்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஃப்ளையிங் கார்ஸ் இதெல்லாம் நார்மலா இருக்கும். நம்ம ஒரு ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் மெஷின் மாதிரி ஆயிருப்போம். நம்ம பாடியில நெனோபோட்ஸ் இருக்கும். உங்க பாடிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கூட ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகிடும். டாக்டர் கிட்ட போக தேவையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் கூட ரொம்பவே மாறி இருக்கும். பில்ஸ் மாதிரி மெடிசின் மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு டேப்லெட் சாப்பிட்டாலே ஃபுல் எனர்ஜி அண்ட் நியூட்ரிஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ட்ரெவலில் ஸ்பேஸ் ஹாலிடே கூட இருக்கலாம். மார்ஸ், ஜூபிட்டர் இது மாதிரி பிளானட்ஸ்க்கு ட்ரிப் போக பாசிபிள் இருக்குது. கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா பிரெயினில் ஒரு சிப் இம்ப்ளேட் பண்ணிடுவாங்க. ஸோ தாட்ஸை டிரெக்டாக டிரான்ஸ்மிட் பண்ணலாம். இப்படி ரொம்பவே அட்வான்ஸான ஒரு வேர்ல்ட் தான் இன்னும் 1000 வருஷம் கழிச்சு இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது என்னென்னா நேச்சரை மிஸ் பண்ணலாம். எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் ரொம்பவே குறைஞ்சிடும். ஸோ 3025ல் இந்த உலகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருக்கும். இந்த ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.